ஒன்றாம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். நம்ம தாவீது அவருடைய முழு இருதயத்தோடும் தேவனை துதித்தார். தெய்வ பிள்ளைகள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்ம செவிக்கணும், அல்ல துதிக்கணும். முழு இருதயம். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, முதல் கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ முழு இருதயம் வேணும், அறகுறையா இல்லை. நம்ம இருதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு முன்னால் செலுத்தி அவரை நம்ம துதிக்க துதிக்க அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அவரை அல்லேலூயா. அதே போல் அவருடைய அதிசயங்களை விவரிக்கணும். நம்ம வாழ்க்கையிலே அவர் நம்ம எப்படி ரட்சித்தார், அந்த ரட்சித்த நாட்கள் அந்த காலங்களை மறக்கக்கூடாது. பூர்வ காலத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, பூர்வ நாட்களை நினைவுகூருங்கள். பூர்வ காலத்திலையும் இந்த இதுவரை தேவன் செய்த அதிசயங்கள் வாழ்க்கையில், சரீரத்தில், குடும்பத்தில் அதை விவரிக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த சாட்சியாக அதை என்ன செய்யணும்? சொல்லணும். இனி தேவன் அந்த வேதத்தில் செய்திருக்கிற அதிசயங்கள், இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்கள், ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு செய்த அதிசயங்கள், அல்லேலூயா, அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்து நடத்தி வந்தார், நம்ம வாழ்க்கையில் அவர் எப்படி நம்மை பாதுகாத்து நடத்துகிறார், அந்த அதிசயங்களை விவரித்து என்ன செய்யணும்? சொல்லணும். 5 அப்ப 2 மீனை ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, பயப்படாதுங்க, இயேசுவை நம்புங்க. 5 அப்ப 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தவர் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் வியாதியை சுகப்படுத்தி எவ்வளோ அதிசயங்களை செய்து பாருங்கள். சப்பானியை நடக்க வச்சு, குருடனை பார்க்க வைத்து, இப்படியெல்லாம் அவர் செய்த அதிசயங்கள். கடலில் நடந்தவர், காற்றியங்கடலையும் அதட்டினவர், பிசாசை துரத்தி ஜனங்களை விடுவித்தவர். இந்த அதிசயங்களை விவரிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா மொத்தத்தில் என்ன செய்யணும்? தேவனை முழு இருதயத்தோடு துதிக்கணும். தேவனுடைய காரியத்தை குறித்தே நாம் பேசணும். அல்லாமல் வீணாக எந்த காரியங்களையும் பேசிக்கொண்டு இருக்கவே கூடாது. அதை தெய்வ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இனி என்னன்னா, ஆண்டவரில் சந்தோஷமாக இருக்கணும். அதை உம்மில் மகிழ்ந்து நான் களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனுக்குள்ள மகிழணும், தேவனுடைய அன்பில் மகிழணும், தேவனுக்குள்ளே நம்ம மகிழ்ந்து இருக்கணும். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்கன்னு வேதம் சொல்லுது. மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. கவலைப்படுவதனால ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவருக்குள்ளே ஒரு சந்தோஷம், மகிழ்ந்து களி கூறுவது. தாவீது பிரச்சனை இல்லாத ஆள் இல்லை, உங்களை விட என்னை விட பயங்கர பிரச்சனைக்குள்ளே போன ஆள். அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்றார், நான் தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். இந்த தேவனோடு உள்ள மகிழ்ச்சி பாருங்க. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியும் நீதியினாலும் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இருந்தால் போதாது, நீதியா வாழணும். அப்போதான் அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. பிலிப்பும் மந்திரியும் பாருங்க, தண்ணிக்குள்ளே இறங்கி அவர் பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறினதான் அவரை ஆவியானவர் வேற பட்டணத்தை கொண்டு போயிட்டார். இவர் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம சாம்பலை சிங்காரமா மாற்றுகிறார், துயரத்துக்கு பதிலாக துதியினுடைய தருகிறார். அல்லேலூயா. இந்த நிறைய பாடுகள் வந்த தெய்வ முற்பிதாக்கள், தெய்வ ஜனங்கள் எல்லாம் இந்த மகிழ்ச்சியினால தான், அந்த சந்தோஷத்தினால தான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு பொருட்டா எண்ணெயில். அவர்கள் தேவனோடு இருந்தார்கள், தேவனுக்குள் களி கூர்ந்தார்கள். அது நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 7, 8, 9, 10 இந்த வசனங்களை நம்ம பார்த்தால், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். பாருங்க, சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல ஜனங்களுக்கு செம்மையாய் நீதி செய்வார். இன்னைக்கு நீதி கிடையாது, நியாயம் கிடையாது. பொய்கள் தான் இன்னைக்கு தலை தூக்கி விரித்து ஆடுது. ஆண்டவருக்கு பேராலையும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி நித்திய ஜீவனுக்கு நடத்தாம நரகத்துக்கு நடத்துகிற கூட்டங்கள் நிறைய பெருகிற்று. ஆனா தேவன் என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். ஏன்னா அவர் சொன்னார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருக்க சொன்னார். ஆனா எல்லாமே ஆராய்ந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப இது நம்ம மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. பல பல கொள்கைகளை உண்டாக்கி இன்னைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கிற லெவலுக்கு நேராக பாருங்க பயங்கரமா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் பாருங்க நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்ல நீதியா நியாயம் தீர்ப்பார். அதுபோல தேவ ஜனங்கள் நீதி கட்டு வாழ்கிறார்கள். மனசாட்சி இல்லாம இருக்கிறாங்க, நம்பிக்கை துரோகிகளாய் இருக்கிறார்கள், நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனை தேடினாலும், என்னதான் ஊழியம் செய்தாலும், என்னதான் நான் ஜெபிக்கிறேன் தரிசனம் பார்க்கிறேன்னு சொன்னாலும், உன்னுடைய நீ கனி இல்லாத ஜீவிதம் நமக்கு இருக்குமானால், இந்த நல்மன சாட்சியை கெடுத்து கொண்டு இருப்போமானால், நம்பிக்கை துரோகம் பண்ணுவோமானால், ஒருவருக்கு உண்மை இல்லாம நம்ம வாழ்வோமானால், சபைக்கும் சரி தேவனுக்கும் சரி. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு உண்மையா இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். தேவனுடைய வீட்டில் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஏதோ வந்தம் போனேன், எனக்கு என்ன, நான் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு நான் வருவேன் போவேன் என் பாடுன்னு இருக்கக்கூடாது. அப்போ அதில் ஒரு கனி இல்லை, அதில் ஒரு கிரியை இல்லை. வர கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக போயிடும். அப்போ தெய்வ சமூகத்தில் தேவன் நியாயம் தீர்ப்பார். பூச்சக்கரத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பாருன்னு சங்கீதம் 96 கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கு செம்மையாய் நீதி செய்வார். இன்னைக்கு நீதியை புரட்டுறாங்க. இன்னைக்கு தவறுகளை செய்துகிட்டு பொய்யை பரப்புறாங்க. அவர்கள் செய்த தவற அவர்கள் சொல்ல மாட்டாங்க, ஆனா வெளியில போய் பொய்யை பரப்பிக்கிட்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்க ஆசை இச்சைகள் நிறைவேறாததுனாலே. சொல்லுவோமா? அப்ப யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 நீங்க சில வசனங்களை படித்தால் அதுல என்னச்சுது? உங்க அவயவங்கள், உங்களுக்குள்ளே சண்டைகளும் பிரச்சனைகளும் இதெல்லாம் ஏன் வருது? உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? பாத்தீங்களா? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் இச்சித்தும் கிடைக்கல, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்க சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்க ஜெபம் பண்ணுவது கிடையாது, அது சித்திக்கிறதும் இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், ஆமா நீங்க விண்ணப்பம் ஜெபம் நடக்குது, ஆனா அம்படம் இச்சையை நிறைவேற்றும்படி உனக்கு இச்சைகளை நிறைவேற்றதான் பணத்தை செலவிட வேண்டும் என்று எண்ணி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம். அவியலை பார்த்து, இப்படிப்பட்ட ஆட்களை விசுவாசிகளை பார்த்து ஆவியானவர் என்ன சொல்றாரு? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களா? அல்லேலூயா. எல்லாம் அபயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். கீழ்ப்படிவதில்லை, தாழ்மை கொள்வதில்லை, கனிகள் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் தகாத விதமா அந்த விண்ணப்பம் பண்ணுவது, ஜெபிப்பது எல்லாம் நம்ம ஆசை இச்சைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அஞ்ஞானிகளை போல என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, வீண் வார்த்தைகளே அலம்புகிறாங்க ஜெபத்தில். அஞ்ஞானிகளை போல சும்மா வீண் வார்த்தைகளே அலம்பிக்கிட்டு இருக்கிறது. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சும்மா அது இதுன்னு கேட்டுட்டு கிடக்காதுங்க. நீங்கள் தேவனை ஆராதிங்க, அவர்கள் அன்பு கூறுங்க, அவருடைய மகிமையை பாருங்க. சங்கீதம் 150 சொல்ல அவருடைய மகத்துவம் உள்ள அவர் படைப்பை பாருங்க. வானங்கள் தேவன் படைப்பு, அவர் பூமியில வைத்த அன்பு, அவர் உனக்காக பூமியில இவ்வளவு பெரிய ஆண்டவர் செய்த தியாகம்,
இதெல்லாம் சொல்லி சொல்லி டெய்லி அவரை துதிச்சு ஆராதி, உன்னையே ஒப்பு கொடுத்து அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. பரலோகம் அப்படி தானே இருக்கு. வெளிப்படுத்தல நீங்க படிச்சீங்கன்னா பரலோகத்துல என்ன நடக்குது? எல்லாமே தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கிறாரு. நம்மளை ரட்சித்த தேவனுக்கு மகிமையை செலுத்தணும், தேவனுக்காக கேட்கணும். நம்ம வாழ்வது தேவனுக்காக. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறேன்னு நினைக்காதுங்க. எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ, இரத்தத்தால் கழுவப்பட்டீங்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களோ, நீங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, நான் எனக்கு சொந்தம் கிடையாது. பைபிள் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. அப்போ என்னன்னு சொன்னால், நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பாருங்க, நமக்கு நம்மளே சொந்தம் இல்லை, நம்ம தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கணும். ஒரு இக்கட்டு வருது, ஒரு சோதனை வருது, அதை தப்புக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உபாசிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். நீங்கள் பிள்ளையார் யோசபாத்தின் காலத்தில் அவங்களுக்கு எதிராக வரும் பொழுது அவங்க எல்லாம் கூடி சபையில ஜெபித்த விதங்கள் பைபிளில் இருக்குது. 2 நாளாகமே 20 இருக்கு. அல்லேலூயா. அவங்க எப்படி ஜெபித்தாங்க? தாழ்த்தினாங்க, தேவனுக்கு சகாயத்தை தேடினார்கள். அந்த கட்டத்தில் தேவன் அவர்களுக்கு இறங்கி யுத்தம் பண்ணினார், சத்ருவை இல்லாமல் ஆக்கினார். அப்போ நம்மளாம் ஞானம் அடையணும். ஒவ்வொரு விஷயங்கள் வாழ்க்கையில் போராட்டம், சோதனைக்குள்படாதபடி தீமைக்கு விலக்கி காரு, சோதனைக்கு விலக்கும் ஆண்டவரே நான் வைக்கப்பட்டு, அதெல்லாம் கேட்கலாம். அல்லேலூயா. உமக்கு சாட்சியா என்ன நிறுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய இருதயம் சரியில்லை, என் எண்ணம் சரியில்லை, என் சிந்தனை சரியில்லை, எனக்கு ஆசை இச்சைகள் என்ன போட்டு மோதிக்கிட்டு கிடக்குது, இந்த இச்சைகள் எல்லாம் சுட்டறியும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. என்ன பரிசுத்தப்படுத்தும்னு கேட்கலாம். உம்மை போல மாற்றும், உங்கள் சித்தம் என்ன என்பதை அறிவதற்கு ஜெபிக்கலாம். அதனால அப்படி போகும்போது நம்ம குற்றமற்று இருப்போம். ஆவிக்குரிய விஷயத்துல ஆவிக்குள்ளாக ரோமர் 8:1 என்ன சொல்லுது? ஒருவன் ஆவிக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் இருந்து மாம்சத்தின்படி நடந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு, ஆனா ஆவிக்குள்ளாக நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வாசிங்களா? வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உள்பட்டவர்களாயிருந்து, வெளியே இல்லை, உள்பட்டவர்களாயிருந்து மாம்ச எண்ணங்களின்படி இச்சைகளின்படி நடவாமல், தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப இங்க பூச்சக்கரத்தை நீதியா நியாயம் தீர்ப்பார். அப்ப நம்ம கிட்ட தவறுகள் இருந்தா நியாய தீர்ப்புக்கு போய் தான் ஆகணும், தப்ப முடியாது. தவறு வந்தாலும் ஒருத்தருக்கு, இப்ப உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு பிரச்சனை, ஒப்புரவாகமா அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன குறைகள் வரும்போது, மனஸ்தாபங்கள் வரும்போது, மனக்கசப்புகள் வருவதற்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொண்டிருந்தால் அதை நேர பார்த்து நீங்க ஒப்புரவாகாம மன்னிச்சுக்கிடுங்கன்னு உங்களை தாழ்த்தாம, இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சுன்னு நம்ம சொல்லாம இருந்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அது நியாய தீர்ப்புக்கு தான் அங்கே இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு தவறு வரும்போது மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்பட்டு 7-70 வேளையும் பாருங்க, மனஸ்தாபப்பட்டு சொன்னா கூட பேதுரு கேட்கும்போது சொல்லுவாரு, மன்னிக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு எவ்வளவு மன்னிக்கிறார், நம்ம என்ன தகுதி இருக்கு, அவருடைய குணம் என்ன, அவர் கருணை கடல். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. அப்ப நியாய தீர்ப்புக்குன்னு ஒரு தேவ பிள்ளை போகக்கூடாது. அதுபோல ரோமர் 8:13 ஆவியினாலே சரீர செய்களை அழித்தால் தான் பிழைப்போம். அப்ப அவயவங்கள்ல போர் செய்கிற இச்சைகளை எல்லாம் அழிக்கணும். தகாத விதமான ஆசை இச்சைகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவியலை போல என் பிள்ளை ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு அதுக்கு ஜெபிக்க கூடாது. ஜெபிக்கிறது உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்கு. அழியது எதுக்கு? பணத்தை கொட்டும்னு அதுக்காக சொன்னாரு. அல்லேலூயா. ஏன் நீங்களும் தப்பணும், இந்த உலகத்துல உங்க குடும்பம் தப்பணும், உங்க பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வரணும், உன் புருஷன் ரட்சிப்புக்குள்ள மனைவி வரணும். அதுக்காக தான் ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் வாலிப பிராயத்துல வழி தப்பக்கூடாது. அதான் ஒரு ஊழியர் சொன்னார், 10ஆம் கிளாஸ் முடிச்சு மேல வருதுன்னா அதை ஆவிக்குள்ள நடத்திருங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்க நடத்தி வந்தாதான் அந்த பிள்ளைகள் காலேஜுக்கெல்லாம் போற கட்டத்துல ஆவியானவர் அவங்களை நடத்துவார். இல்லைன்னா அது வித்தியாசமா போயிடும். அல்லேலூயா.
பிள்ளைகளை ஆவிக்குரிய விஷயத்தில் நடத்துவது இன்னைக்கு இல்லை. எல்லாமே ஆசை இச்சைதான். அதான் சில விபச்சாரிகளே விபச்சாரரே அப்படின்னு கூப்பிடுறாரு ஆவியானவர். நான் கிடையாது, என் மேல கோவப்படாதுங்க. அதான் சொன்ன உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீயும் நானும் உலகத்தான் அல்ல. தேவன் மேல நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு தைரியம் இல்லை. நம்ம குழஞ்சிக்கிட்டு கிடக்கிறோம், குழம்பி கிடக்கிறோம். நிறைய ஆவிக்குரிய மக்களுக்கு குழப்பம் தீரல. ஒரு நாள் சிலவனுக்கு, சில படிச்சவனுக்கு எல்லாம் குழப்பம் தீரல. பிதா பெரியவரா, இயேசு பெரியவரா, ஆவியானவரா, குழம்பி குழம்பி போய் தவறான இடத்துல போய் கிடைக்கிறத பார்க்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் அறிவை கோட்டு குழப்பியது. இந்த பைபிளை நம்புவது என்னன்னு தெரியுமா? அப்படியே நம்பிடணும். எவன் சொல்லியதையும் கேட்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்பணும். அல்லேலூயா. இயேசு எந்த வழியில போனாரோ அந்த வழியில நம்ம போகணும். அப்படி வாழுங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்ப கர்த்தரை தேடுகிறவளை அவர் கைவிடுவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் பாருங்க கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவனுக்கோ குறைபடாது. கர்த்தரை தேடினால் அவர் தென்படுவார். இன்னைக்கு சரியா தேடுவதில்லை. ஒரு மணி நேரம் கூட சரியா தேடுவதில்லை. அதிகாலையில தேடுவதில்லை. தனிப்பட்ட முறையில தாகத்தோடு வாஞ்சியோடு தேடுவதில்லை. தேடாம இருந்துகிட்டு நம்ம இலவசமா நம்ம காத்திருக்காம இருந்துகிட்டு ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறோம். ஒரு நாளும் அது நடக்காது. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் புரிந்து வாழுங்க, நல்லா தேடுங்க, நல்லா ஜீவிங்க. ஒரு கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும்னா உனக்கு தாகம் இருக்கணும், இருதயம் வரலணும். அந்த தண்ணி இல்லாம வேற விளையாட்டு வேலை செய்து வரலும் பாருங்க, தண்ணி வேணும்னு. அந்த தாகத்தோடு கண்ணீரோடு நீ கேட்டா தேவன் ஒன்னு அபிஷேகிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தை மொத்தத்திலே சொன்னார். இயேசுவே சொன்னார், தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வர கடவன், ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். தாகம் என்னைக்கு இருக்கணும்? வார்த்தையின் மேல, வசனத்தின் மேல, தேவன் மேல. அல்லேலூயா. இன்னும் அவரோடு நடக்கணும், கிட்டி சேரணும். அவர் வருகையில குற்றமற்ற இருந்து நாம் பரலோகத்துக்கு போய் சேரணும். நியாயத்தீர்ப்புல போய் நிற்க கூடாது. அப்ப வசனம் என்ன சொல்லுது? அதன்படி வாழ்ந்து கீழ்ப்படிந்து யாரை மதிக்கணுமோ, யாருக்கு கீழ்ப்படியணுமோ, யார் உண்மையான மன தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். போலித்தனமாக இல்லை, வெளிவேஷம் அல்ல. இன்னைக்கு நிறைய வெளிவேஷம், மாயாக நடந்து கொள்வது, வசனத்தின்படி உண்மையா வாழ்வதில்லை. காலம் அப்படி போயிட்டே இருக்கு. இயேசு வரும்போது நடக்கிற விஷயங்களை பாருங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துல நிற்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரும் பாருங்க, உலகத்தை வெறுத்து தான் ஆகணும், ஆடம்பரத்தை வெறுத்து தான். உன் ஆசை இச்சைகளின்படி நீ வாழக்கூடாது. உன்னுடைய ஆசை இச்சையை நிறைவேற்ற நீ ஜெபிக்க கூடாது. தேவனுடைய விருப்பம் குடும்பத்தில் பிள்ளைகள் மேல நிறைவேறதான் ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வாழ்வது தேவனுக்கு பிடிக்காது. தேவன் வரும்போது அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவார்கள் பைபிள் சொல்லுது. அதனால அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்க? தேடுங்க. அல்லேலூயா. அவரை குறித்தே பேசுங்க, அவருக்குள்ளே மகிழ்ந்துருங்க. ஆமென். அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. அவரை பாருங்க, விட்டுறாதுங்க. அல்லேலூயா. ஏன்னா 17ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். முடிவில் நடக்க போறது பாருங்க. தேவனை தேடாதவர்கள் பாருங்க, யாராக இருந்தாலும் இயேசுவண்டை வராத எல்லாம் நரகத்துக்கு போகணும் தான் பைபிள் சொல்லுது. அதுதான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. கவலைப்படாதுங்க, சந்தேகப்படாதுங்க, அவிசுவாசியா இருக்காதுங்க. அல்லேலூயா. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் அறியாம ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் கடனாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் கடன்களை நீக்கி போடு, என்னை ஆசீர்வதி. உனக்கு கேளு. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டான்னு சொன்னபடி என்னை நடத்துங்க. கடன் வாங்குகிற சூழ்நிலையே எனக்கு வரக்கூடாது. எனக்கு ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நான் கடன் படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே, என் கையின் கிரிகளை ஆசீர்வதி. கேளு. ஒரு கூப்பிடுகிற காக்க குஞ்சிக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். கூப்பிடு. ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, எனக்காய் தரித்திரர் ஆனீரே, என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும்படி என் இச்சையை நிறைவேற்றமல்ல, உங்க நாம மகிமைக்காக உமக்காக செலவிட ஆண்டவரே, நான் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிற்க. அல்லேலூயா. யாரிடமும் கையேந்த விடாதிரும். நீர் என் தேவன், நீர் என் தேவையை சந்திக்கவில்லை என்று மற்றவர்கள் சொல்லக்கூடாது. நான் உம்முடைய பிள்ளை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறேன், நான் தாட்சி அடையேன். அல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. வீண் செலவு வராமல் நடத்துங்க. வீணான செலவுகள், நோய்கள் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வீணான செலவுகள், சடுதில் வருகிற செலவுகள், தீமைகளுக்கு என்ன விலக்குன்னு சொல்லுங்க. அல்லே, என் வருமானத்தை கெடுக்கிற சாத்தான கடிந்துகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சியா என்ன நிறுத்தவனு கேளு. என் கையின்களை ஆசீர்வதி, என் தொழிலை ஆசீர்வதியும், அனுகூலமான வாசலை எனக்கு தரையும். ஆண்டவரே, நான் அந்த பூமியிலே உமக்கு செலவிட, ஆவிக்கென்று செலவிட, மாம்சத்துக்கென்று அல்ல. ஆண்டவரே, ஆவிக்கென்று செலவிட, என் காரியங்கள் நடக்க, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் நடக்க, என் குடும்பம் கட்டப்பட, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க, என் வீடு ஆசீர்வாதங்கள் வந்து தங்கணும், தங்கணும். ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி, வாக்கு தத்தங்களின்படி என் சம்பத்தை பெருக பண்ணுங்கன்னு சொல்லுங்க. என் சம்பத்து பெருகட்டும், பெருக பண்ணுங்க தேவனே. ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணினவரே, பொன்னும் பொருளுடைய சீமானாய் மாற்றினவரே, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக. நன்றி, நன்றி. ஜெபத்தை கேட்கிறபடியால் நன்றி. எல்லா ஆசீர்வாத தடைகள், சமாதானத்தை கெடுக்கிற தடைகள், அசுத்தாவியின் கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், கொல்லாத மனித சூழ்ச்சிகள், மந்திர தந்திர கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அற்புதம் நடப்பதற்கு நன்றி, 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 நன்றி. சின்னவனை ஆயிரமும், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவரே, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவரே. அல்லேலூயா. சிறியவனை புலியிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே. உயர்த்துங்க. நல்ல விசுவாசத்தை கொடுங்க. இந்த உலகத்தில் உமக்கென்று செலவிட, உம்முடைய நாம மகிமைக்கென்று நான் ஆண்டவர் என் காரியங்கள் எல்லாம் நடக்க அப்பா கிருபை செய்யும். வாழ்வதற்குள்ள வசதியை கொடுங்க. வாழ வசதி இல்லாதவர்களுக்கு வாழக்கூடிய வசதியை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதிலை தாருங்க. இது நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்களுக்கு பதில் வரட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நீண்ட நாள் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ பரிசம் போல் இருக்கும். ஆமாண்டவரே, இறங்குங்க. நீங்க செய்ய நினைத்து தடைபடாது. நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். தடுக்க ஒரு வல்லமை இல்லை. அல்லேல் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பில முறிங்க ஆண்டவரே. மறைவிட பொக்கிஷத்தை கொடுங்க. பொல்லாங்கன், பொல்லாத பிசாசு, பொல்லாத மனுஷருடைய எல்லா தடைகளையும் உடைத்து ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இருக்கிற அனைத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதர குடும்பத்தில் நீர் தந்த எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சபையில் வந்திருக்கிற எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிங்க. அந்த சரீரம் உம்முடையது, இந்த ஆவியாத்மா உம்முடையது. நான் எனக்கு சொந்தம் அல்ல. என்னுடைய சரீரத்தில் பாவம் ஆளக்கூடாது, எந்த நோயும் ஆளக்கூடாது. சொல்லுங்க தேவனே. இந்த நரம்பு, எலும்பு, சதைகள், செல்கள் எல்லாம் சரியா இயங்கட்டும். உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரையில் நம்முடைய ஜீவன் இறங்கட்டும்.
பலவீன பகுதிகள் எல்லாம் பலனடையட்டும். எந்த நோய்களும் தாக்க விடாது. ஆண்டவரே, உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. உள்ள எந்த பகுதியிலும் எந்த பிசாசும் என் சரீரத்தை தொடக்கூடாது, எந்த நோயும் தொடக்கூடாது. என் சரீரத்தில் எந்த ஒரு ஆசை இச்சைகளும் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. அது ஒண்ணு என்ன ஆளக்கூடாது. என் தேவனே, என் எலும்பிலே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, என் நரம்பு செல்களிலே உம்முடைய வல்லமை இறங்கணும்னு கேளு. ஒரு அபிஷேக தைலம் என் உச்சந்தலிருந்து உள்ள கால்வரையிலோ என் நரம்பு எலும்பு சதைகள் நீர் படைத்த செல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், பலன் அடையட்டும். ஆமென். சாட்சியா நிறுத்தும், மனம் போல வாழ விடாதிரும். எல்லாத்திலையும் கட்டுப்பாடோடு வாழ வைங்க. தேவனை நேசிக்கவும் முதலிடம் கொடுக்கவும், தேவனுக்கு சபைக்கும் உண்மையா இருக்கவும், நல்மனசாட்சியோடு இருக்கவும், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கவும் கிருபை தார். வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் வெறுத்து வாழவும், ஆண்டவரே எப்போது வருவீர் என்ற ஆயத்தத்தோடு இருக்கவும் கிருபை செய்யும். தொடர்ந்து நடத்துங்க. நீர் ஆசீர்வதித்தபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.